வணக்கம். நான் சாகுலம். இது தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு உலக முழுவதும் இன்று தந்தையர்களை போற்றும் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. சொனாரோ ஸ்வார் டாட் என்கின்ற அமெரிக்காவின் வாஷிங்டனை சேர்ந்த ஒருவர் ஒரு நாள் 1909 மெத்தடிஸ்ட் ஈஸ்ட் சர்ச்சிலே, சென்ட்ரல் மெத்தடிஸ்ட் சர்ச்சிலே வாஷிங்டனிலே ஒரு நிகழ்வு ஒன்றில் கலந்து கொள்கின்றார். அன்று அன்னையரை போற்றுகின்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடக்கிறது. தாயினுடைய சிறப்பை பற்றி பெருவாரியாக அன்று பேசப்படுகிறது. அந்த நிகழ்விலே இவருக்கு ஒரு ஞானம் ஏற்பட்டது. அது என்னவென்று சொன்னால், இவர் தந்தை வளர்ப்பிலே மிகவும் ஆர்வம் கொண்டவர். இவர் தந்தையாக இருந்து கஷ்டங்களை அனுபவித்தது மட்டுமல்ல, தன் வாழ்க்கையிலே தாயை இழந்து தந்தையினுடைய அரவணைப்பிலே வாழ்ந்தவர் என்கின்ற பொழுது தந்தையினுடைய முக்கியத்துவத்தை அவர் உணர்ந்திருந்தார். இவ்வளவு பேசுகிறார்களே, இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த நம் தந்தையினுடைய நினைவை நாம் போற்றினால் என்ன என்று அங்கு உள்ள அந்த பேராயரை சந்தித்து, நான் இப்படி ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு நாளை நீங்கள் இப்படி செய்தீர்களோ, அதை போல என் தந்தையை கௌரவப்படுத்தும் நாளாக ஒரு நாளை இங்கே நான் கொண்டாட விரும்புகின்றேன். இந்த வாஷிங்டன் சர்ச்சிலே இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரல் மெத்தடிஸ்ட் சர்ச்சிலே நான் ஒரு நிகழ்வு செய்ய வேண்டும் என்று கேட்டார். உடனே அந்த பேராயர் இவருடைய அந்த பெருந்தன்மையும் இவர் அந்த சர்ச்சுக்கு ஆற்றிய பணிகளையும் போன்றவைகளை இந்த தேவாலயம் கருத்தில் கொண்டு இவரை இந்த விழா எடுப்பதற்கு சரி என்று சொன்னது. இந்த விழா தன்னுடைய செல்வாக்கு மற்றும் பணபலத்தால், தன்னுடைய ஆள்பலத்தால் மிகப்பெரிய அளவிலே அந்த விழாவை எடுத்து சொனாரோ ஸ்வார் டாட் மிக சிறப்பாக ஒரு தந்தைக்கான நினைவு கூறும் நாள் என்று சிறப்பான ஒரு கொண்டாட்டத்தை முன்னெடுத்தார். இந்த கொண்டாட்டம் அன்று ஆங்கில இதழாக இருந்த தி ஸ்போக்ஸ் மிக பிரபலமாக பேசியது. தி ஸ்போக்ஸ் பத்திரிகை இதற்காக ஒரு கார்ட்டூனை வெளியிட்டது. அது கேலி சித்திரமாகத்தான் வெளியிட்டது. இது செக்ரட்டரியேட் தினம், மேசை சுத்தப்படுத்தும் தினம், இப்படி எல்லாவற்றுக்கும் ஒரு தினம் வந்துவிடும் போல இருக்கே என்று கிண்டல் செய்து, அன்னைய தினம் என்பது சிறப்புதான், தந்தைக்கும் ஒரு தினமா என்று கேலி செய்தது. அன்றைக்கு அந்த கேள்வி பெருவாரியாக ரசிக்கப்பட்டது. காரணம், தாய்மையை போற்றுவது இன்றளவும் தாய்மை போற்றப்படுகிறது. அன்று மரபாக இருந்த பொழுது அன்றைய காலகட்டத்திலே மேற்கத்திய நாடுகளிலே மிகப்பெரிய அளவிலே ஒரு பிரிவு என்பது, ஒரு குடும்ப சிக்கல் என்பது மிகப்பெரிய அன்றைய காலகட்டத்திலே இருந்தது. அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி தாயின் அரவணைப்பில் குழந்தைகள் விடப்பட இருக்கிறார்களோ, அதே போல தந்தையில் அரவணைப்பிலும் சில குழந்தைகள் குடும்ப சிக்கல் காரணமாக அல்லது வேறு சில விபத்து போன்ற காரணமாக ஒருவரை இழந்து தவிர்க்கின்ற பொழுது பெருவாரியான தந்தைகளை தாண்டி சில தந்தைகள் மிகவும் கவனமாக அவர் குழந்தைகளை பாதுகாத்து வளர்த்து மேன்மைப்படுத்தினார்கள். இதையெல்லாம் உணர்ந்து இருந்ததனால தான் இவர் இந்த மிக கவனமாக இந்த விழாவை கொண்டாட வேண்டும் என்பதிலே சொனாரோ ஸ்வார் டாட் கவனமாக இருந்தார். இதை அமெரிக்க ஜனாதிபதிக்கு கடிதமாக எழுதினார். ஒரு நாளாக அறிவிக்க வேண்டும், இதை ஐக்கிய நாடுகள் சபையிலே நீங்கள் ரெக்கமெண்ட் செய்து இதை ஒரு நாளாக அறிவிக்க வேண்டும் என்று அமெரிக்க அன்றைய ஜனாதிபதியாக இருந்த கால்வின் கூலிச் அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதினார். இது கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் போராட்டத்துக்கு பின்பு 1924 அமெரிக்க ஜனாதிபதி அவர்களால் இந்த தந்தையர் தினம் என்பது சட்டமாக்கப்பட்டது என்பது இது இந்த ஸ்மார்ட் டாட்டுக்கு, இந்த சொனாரோ ஸ்வார் டாட்க்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக அவர் கருதினார். இந்த தந்தையர் தின நிகழ்வு என்பது அமெரிக்காவை தாண்டி ஸ்பெயின், இத்தாலி போன்ற நாடுகளுக்கும் பரவியது. போர்ச்சுகல், ஸ்பெயின், இத்தாலி போன்ற நாடுகள் இதை மிக பிரபலமாக கொண்டாட ஆரம்பித்தன. இதில் அடிப்படை தத்துவம் என்னவென்று சொன்னால், தாயோ தந்தையோ ஒரு குடும்பத்தின் இரட்டை மாடு வண்டிகளைப் போல நம்முடைய மூதாதையர்கள் அல்லது நம்முடைய வாழ்க்கையின் ரகசியங்களாக இருக்கக்கூடியவை அல்லது நம்முடைய குடும்ப உறவுகளை நம்முடைய மரபியலாக நமக்கு சொல்லிக் கொடுத்தது பெற்றோர்கள் என்கின்ற இந்த ஒரே பதத்திற்குள் தாயையும் தந்தையும் அடக்கக்கூடிய அந்த கண்ணியம் தமிழ் கூறும் இந்த நல்லுலகிலே தமிழகத்திற்கு மட்டும்தான், தமிழக காப்பியங்கள் மட்டும்தான் பெற்றோர்கள் என தாயையும் தந்தையும் ஒருங்கிணைத்து இருக்கக்கூடிய சிறப்பு கொண்டது என்பதிலே நாம் பெருமிதம் கொள்ள வேண்டும். இந்த தந்தையர் தினத்திலே நாம் இன்னொரு விஷயத்தையும் நினைவு கூற வேண்டும். நம்முடைய அருமை தந்தையார் அப்பா மிகப்பெரிய புரட்சி இயக்குனர் S.A. சந்திரசேகர் அவர்கள் நம்முடைய தளபதி வாழ்க்கையிலே மாற்றங்கள் பலவற்றை கொண்டாடுவதற்காக அல்லது கொண்டு வருவதற்காக அவருடைய மேன்மைக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்தவர் என்பதை யாராலும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. அத்தகைய அந்த அன்பு தந்தையை நினைவு கூறுவதோடு
என்னுடைய தந்தை அருமை தந்தை திரு சிக்கந்தர் அவர்கள் கூட்டுறவு துறையிலே உயரதிகாரியாக இருந்து பணி ஓய்வு பெற்று இன்றளவும் ஆரோக்கியத்துடன் நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆயுளையும் இறைவன் நீட்டித்து அவர்களுடைய ஆலோசனையும் எனக்கு வழங்கி வாழ்க்கையில் மேன்மை தர வேண்டும் என்பதையும் இந்த நேரத்திலே பிரார்த்தனை செய்து உலகம் முழுவதும் இருக்கின்ற அன்பு தந்தையர்களுக்கு என் அருமை வாழ்த்துக்களை சொல்லி உங்கள் தந்தையர்களை போற்றுங்கள், தாயை போற்றுங்கள், தமிழகத்தை போற்றுங்கள், தமிழக வெற்றிக் கழகத்தை அரியணை ஏற்றுங்கள் என கூறி விடைபெறுகிறேன்.